அவருக்கு நிறைய அடிபட்டு இருக்கு, எப்படியும் காப்பாற்றுவது கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் ஒரு வாரம் வச்சு பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. சரிங்க டாக்டர். A few moments later. நாங்களும் ஒரு வாரம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்துட்டோம் பா, ஆனா அவரு உடம்புல எந்த இம்ப்ரூவ்மெண்ட் தெரியல. நீங்க ஒன்னு பண்ணுங்க, அவரு இப்போ அப்பாவோ தான் இருக்கிறார். அதனால நீங்க எல்லா காரியத்துக்கும் ரெடி பண்ணிருங்க, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சொல்லிருங்க, நாங்க ஐஸ் பாக்ஸ்ல வச்சு அனுப்பிடுறேன் அவரை. எப்படியும் நீங்க போறதுக்குள்ள அவங்க இறந்துடுவாங்க. அப்படிங்களா டாக்டர்? சரி, நான் எல்லா காரியத்துக்கும் சொல்லிவிட்டுறேன் அப்போ. ஹலோ மாமா, நம்ம அண்ணன் இறந்துட்டாரு. எல்லா காரியத்துக்கும் ரெடி பண்ணிடுங்க. எல்லா சொந்தக்காரங்களும் சொல்லியிருந்த வர சொல்லி குழியெல்லாம் தோண்ட சொல்லிருங்க. எல்லாம் ரெடியா வச்சிருங்க, நாங்க இப்போ வந்து விடுவோம். சார், இங்க மாப்பிள்ளை எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன். என்னப்பா இது, இவன் இன்னும் கண்ணு முடிச்சிருக்கான், இன்னும் சாகலையா அவன்? அதான் மாமா, என்னன்னு தெரியல, டாக்டர் தான் சொன்னாங்க நீங்க போறதுக்குள்ள இறந்துருவாருன்னு. ஆனா இன்னும் அவர் சாகல, அதான் என்ன பண்ணுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க மாமா. அப்படியாப்பா? சரி மாமா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிப்பா, பாரு. ஐயோ அத்தான், இப்படி சின்ன வயசுலயே போயிட்டீங்களே. என்னப்பா இது, கண்ணு முடிச்சிருக்காரு, இன்னும் போலையா அவரு? இல்லம்மா, இன்னும் போகல, இனிமே தான் போகணும். இனிமே தான் போகணுமா? என்ன சொல்றா இவன்? அட கடவுளே, நான் அழுது என் கண்ணீரை வேற வேஸ்ட் பண்ணிட்டேனே. ஐயோ நான் பெத்த ராசா, அது சின்ன வயசுல உனக்கு இது தேவையா? என்னடா இது? டே தம்பி, இங்க வாடா, தொடடா கதவை. என்ன யாரோ இதுக்குள்ள முடி வச்சது? என்ன அண்ணா பேசுறீங்க? நீங்க பொழைச்சிட்டீங்களா? நீங்க நான் எப்படா செத்தேன்? முதல்ல கதவை திறந்து விடு. இதோ இருங்க அண்ணா, திறந்து விடுகிறேன். என்னடா இது, நான் சாகறதுக்கு முன்னாடி எனக்கு பந்தல போட்டு விட்டுட்டீங்க எப்படி? இல்ல அண்ணா, டாக்டர் தான் சொன்னாங்க உங்களுக்கு முடியல, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க போயிருவீங்கன்னு, அதான் அப்படிலாம் பண்ணும். சே, இவர் இறந்துட்டாருன்னு தெரிஞ்சுனா நான் போட்டபடி அப்படியே வந்துட்டு மாலையெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இவர் என்னன்னா இன்னும் சாகாம இருக்காரு. அதான் பாருங்க, நானும் சென்னையிலேருந்து அவசரமா ஓடி வந்த லீவை போட்டுக்கிட்டு இங்கே வந்து பார்த்தா இவர் ஆக மாட்டேங்கிறாரு. நீ எவ்வளோ நேரம் தான் அப்படி இருக்கேன்னு தெரியல எனக்கு. இன்னும் நான் ரிட்டர்ன் டிக்கெட் வேற போட்டு போகணும். இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். நம்ம போய் அவன் தம்பிகிட்ட போய் கேட்டுருவோமா? ஆமாம் ஆமாம், அதான் கரெக்ட், வாங்க போவோம். என்னடா இவன் எந்திரிச்சு வந்து நிற்கிறான்? ஆமா மாமா, அண்ணா பொழைச்சிக்கிட்டாரு. இதுக்காக அவன் சென்னையிலேருந்து கிளம்பி அவசரமா வந்தேன். ப்ரோ, ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. மாமா, அதுக்கு என்ன சாவ சொல்றியா? நான் வாங்கிட்டு வந்த மாலைலாம் வேஸ்டா போச்சே. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான். சாதம் கிடந்தவன் பொழைச்சிக்கிட்டான்னு எந்த நாதியா சந்தோஷப்படுதான்னு பாரு. எல்லாம் டிக்கெட் போட்டு வந்தேன், மாலை வாங்கிட்டு வந்தேன்னு பாருது. ஐயோ, விழுப்புரம் அருகே இறந்ததாக கூறி இறுதிச் சடங்கிற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிலையில் அவர் திடீரென கண் விழித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஒரு மாதிரி இழுத்துட்டு இருந்தான், அது எங்கே உழுந்தானே தெரியல. என்னன்னு இல்லாத டைமில் கொண்டு சேர்த்தாப்பே சொல்லிட்டாரு நம்பாதீங்க அப்படின்ட்டு. அப்புறம் திரும்பி நாங்கள் காசு போனால் போதுன்னு தான் ஒரு வாரம் வச்சுன்னு வந்தோம். இங்கே வந்து கண்ணை மூச்சு பார்க்குறான். இறந்தவர் கண் விழித்தது ஒரு பக்கம் இருந்தாலும் இறப்பை கேட்க வந்த உறவினர்களில் சிலர் வேலையை விட்டுவிட்டு வந்ததாகவும், ஆனால் பிரகாஷ் இறக்கவில்லை என்றும் ஆவேசம் அடைந்தனர். உயிரோட இருக்காரு.